வெல்கம் டு ஆல் இண்டியன் ரெசிபி சேனல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு பட்டர் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த பட்டர் சிக்கன் பிரியாணி நம்ம ஃபுல்லாக பட்டரை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்போதும் பிரியாணி செய்கிறது போல தான், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பட்டரை யூஸ் பண்ணி செய்யும்போது. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக ஒரு அரை கப்பு எடுத்துருக்கேன் நான். தயிர் புளிக்காமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி ஒரு புளிப்பு சுவையில் மாறிடும். இப்போ எல்லா மசாலாவையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். இது ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறுனுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கூட நம்ம செய்யலாம், ஏன்னா எண்ணெயில் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க மாதிரி இருக்கும். இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இதை வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, ஜீரகம், ஏலக்காய், நம்ம பிரியாணிக்கு என்னென்ன சேர்த்து தாளிப்போமோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அது கூட 5-6 கேஷ்யூ நட்டும் போட்டிருக்கேன் நான், முந்திரி, அதையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அது கூட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்போதும் நம்ம எப்படி பிரியாணி செய்ய யூஸ் பண்ணுவோமோ அதேமாரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதேமாரி செய்யுங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஆயில் போட்டிருக்கேன். எடுத்த உடனே நம்ம பட்டர் போட்டோம்னாக்கா அது கருப்பாயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பாதி அளவுக்கு பட்டரை இப்போ சேர்த்துக்கலாம், பாதி அளவுக்கு பட்டரை அப்புறமா சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்க்கும்போது அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டர், ஆயில், இது கூட வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஒவ்வொன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது கூட ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நம்ம அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது நமக்கு அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தக்காளி போட்டால் அது சரியாயிடும். இப்போ ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சிக்கனில் நம்ம உப்பு சேர்த்துக்கிறதுனால நம்ம இப்போ பார்த்து தான் போட்டுக்கணும். இப்போ இந்த மசாலா வதங்குற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு, மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நான் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ சிக்கனை சேர்த்து சிக்கனையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கனில் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதனால தான் நான் மிளகாத்தூள் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இது கூட கரம் மசாலாவும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும் வாசனையாக, இல்லை நடுவில் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து சிக்கனை நல்லா வேக வைக்கணும். நம்ம சிக்கனை வேக வைக்கும் போது அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி வந்துடணும். இப்போ இது கூட சேர்த்து நம்ம அரை முடி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம், அதையும் புளிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சிக்கன் வெந்துடணும். ஆயில்லையே நம்ம சேர்த்து வச்சுருந்த அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி மசாலா எல்லாம் எண்ணெயிலே வதங்கி வரணும். அந்தளவுக்கு சிக்கனை நம்ம வேக விட்டுக்கணும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும்னா கரெக்டாக இருக்கும். தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி உடையக்கூடாது, நம்ம கிளறும் போது லைட்டாக கிளறி விடுங்க. கிளறி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம குக்கர்லேயே குழையாமல் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், அவ்வளோதான். இப்போ மல்லி இலையும் புதினாவும் ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ அது கூட இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டில் சேர்த்து மூடி போட்டுடலாம். ஒரு விசில் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு. நிறையா விசில் வச்சிடாதீங்க, அதுக்கப்புறம் குழஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க.
அப்போ தான் நமக்கு தம் ஆகி பிரியாணி நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம அந்த கேஸ் எல்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திறக்கணும். தண்ணி இருக்கும்போதே திறந்துடாதீங்க. அதுக்கப்புறம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம திறக்கணும். பாருங்கள் எப்படி பிரியாணி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு முட்டை கிரேவி தான் நான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி எதுவும் செய்யலை. இந்த முட்டை கிரேவி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு, அதை போய் பாருங்கள். இந்த பிரியாணி கூட முட்டை கிரேவி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி